பாக்கிய பத்தி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. தயவு செஞ்சு இதோட இதை விட்டுருங்க ப்ளீஸ். மிஸ்டர் நந்தகுமார் போலாமா? ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோம். நாம இந்த நேரத்துல தப்பிக்கணும்னா ராதா கழுத்துல தாலி கட்டிதான் ஆகணும். நல்லவா மாதிரி நடிச்சிட வேண்டியதான். அப்புறமா இவங்க எல்லாரும் பழி வாங்கிடலாம். மிஸ்டர் நந்தகுமார் உங்களை தான் கேட்கிற, போலாமா? என்ன யோசிக்கிறீங்க? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ணதெல்லாம் தப்புதான்ப்பா. மன்னிச்சிருங்க. ஏந்திரா இங்க பாரு, உண்மையா மன்னிப்பு கேட்கறதா இருந்தா ஏன் கல்ல விடாத. அந்த அப்பாவி பொண்ணு ராதா கிட்ட மன்னிப்பு கேளு. அவன் உன்னை மன்னிச்சாதான் நீ மனுஷனா வாழ முடியும். என்ன மன்னிச்சிரு ராதா, என்ன மன்னிச்சிடு. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் ராதா கழுத்துல தாலி கட்டி அவளை மனைவியா ஏத்துக்கிறேன். மன்னிப்புங்கிறது வார்த்தையில மட்டும் இருக்கக்கூடாது நந்தகுமார், உன் மனசுல இருக்கணும். அப்பதான் நீ மனுஷனை வாழறதுக்கான அர்த்தம். இப்ப நான் அதை உணர்ந்துட்டேன். நான் நல்லபடியா ராதாவை காப்பாத்துறேன். நீங்க இந்த கட்டவை தொடுங்க. டேய் இங்க பாடுறா, எனக்கு நீ 10 கோடி ரூபா கொடுக்கலனாலும் பரவாயில்லடா, மரியாதையா ராதா மக்களத்துல தாலி கட்டி குடும்பம் நடத்துறத பாரு. அதுவே நீ எனக்கு 10 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு சமா. அந்த தாலியை கொடுங்க. தரேன். இந்தாங்க. இந்தாங்க மச்சான், இந்த தாலிய உங்க கையாலேயே சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி அவங்க கிட்ட கொடுங்க. கழுத்துல கட்ட போறத தாலி இல்லடி, தூக்கு கயிறு. ராதா முகத்தை பாருங்க, இப்பதான் சந்தோஷமா இருக்கா. சரி, எப்படி எல்லாம் நல்லபடியா நடந்தது. ரொம்ப சந்தோஷம். சரி, எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம். சரி வாங்க போலாம். பாத்து வாங்க. சரியா ஜோதிகா, நீ நம்ம வண்டியில வா. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரோம். வாங்க வாங்க. வா, நம்ம கார்ல உட்காரலாம். டாட், என்னப்பா? நீங்க வண்டியில உட்காருங்க, நான் ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம். சொல்றேன் மச்சான், நீ சொன்ன மாதிரி கார் எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க. ஆமா, நீ எங்க இருக்க? டேய், பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சுடா. என்னது? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்து போச்சு. என்ன பிடிச்சி போலீஸை வர வச்சு மிரட்டி அவ கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டாங்க. எனக்கு விருப்பம் இல்லைனாலும் வேற வழி இல்லாம தாலி கட்டிட்டேன்டா. என்னடா சொல்ற? டேய், இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியலடா. அதனாலதான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். நான் மறுத்திருந்தேன், இந்நேரம் ஜெயில இருந்திருப்பேன். அதனாலதான் நல்லவ மாதிரி நடிச்சு
ராதா கழுத்துல தாலி கட்டிட்டேன். இதுக்கப்புறம் என்னடா பண்ண போற? இனிமே தாண்டா நமக்கு வேலையே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பூமிக்காவும் மதனும் தாண்டா. அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க கூடாது. அடிச்சு தூக்கணும்டா. எப்படிடா? நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. மதன் குடும்பத்தோட என் பின்னாடி தான் கார்ல வந்துட்டு இருப்பான். அந்த காரோட நம்பர் 7707. நீ உடனே ஒரு லாரியை ஏற்பாடு பண்ணி அவங்க வீடு போய் சேர்றதுக்குள்ள காரை பின்பக்கமா மோதி அவங்க குடும்பத்தோட எல்லாரையும் சாப்பிடுச்சு. ஒருத்தர் கூட உயிரோட இருக்க கூடாது. மதன் குடும்பம் துடிச்சு சாகணும். அதை என் கண்ணால பார்க்கணும். டேய், ஆக்சிடென்ட் பண்ணது நம்ம தான் தெரிஞ்சா என்னடா பண்றது? ஏற்கனவே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு மச்சான். நீ எப்படியாவது ஒரு லாரி அரேஞ்ச் பண்ண. டூப்ளிகேட்டா ஒரு நம்பரை ஒட்டு. ஏதாச்சும் என்கொயரினா பிரேக் ஃபெயிலியர்னு சொல்லி எப்படியாவது தப்பிச்சிடலாம். கேஸும் பெருசா ஒண்ணும் நிக்காது. வண்டி தாறுமாறா ஓடி மோதிருச்சுன்னு சொல்லிடலாம். நல்லா கவனமா கேட்டுக்க. என்னோட காருக்கு பின்னாடி தான் மதனோட காரு வரும். மறந்துடாத. நீ சொல்லிட்டல, கச்சிதமா முடிச்சலாம் மச்சான். கவலையே படாத. சரி. ஏய் நந்து, எவ்வளவு நேரமா போன்ல பேசுவ? சீக்கிரம் வாடா. சரி, இது வரேன் டாட். முதல்ல மதன் பூமிகா கதையை முடிச்சுட்டு அப்புறம் அந்த மாக்கான அவன் லவர் கதையை முடிச்சிடறேன். என்னையாடா காட்டி கொடுக்குறீங்க? முடிக்கிறேன். மருமகளே, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? மனசெல்லாம் மறந்துடுமா. என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் நந்துவும் புதுமண தம்பதிகள். இங்க பாரு, நடந்தது எதையுமே மனசுல வச்சுக்காதம்மா. எல்லாத்தையும் மறந்துட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா ஹனிமூனுக்கு போங்க. உங்க விருப்பம். நீங்க எங்க வேணாலும் போலாம். வெளியூர் போலாம், வெளிநாடு போலாம், நம்ம ஃபார்ம் ஹவுஸ் கூட போலாம். அது உங்க விருப்பம். நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. அதுக்கான வேண்டிய ஏற்பாடுகள் நான் பண்றேன். ஓகே, சாய்ஸ் உங்களுக்கு தான். எங்க போகணும்னு சொல்லுங்க. எனக்குன்னு தனியா எந்த ஆசையும் இல்ல மாமா. நந்து எங்க சொல்றாரோ அங்கேயே போறோம். ஓ, வெரி குட், வெரி குட். ஹாய் நந்து. அப்பா, பாத்தியாளையா மருமகளே, தாலியை கட்ட உடனே புருஷனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறான்னு. ஹனிமூனுக்கு எங்கே போலான்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கிறேன். சொல்லு. ராதா கதையை முடிக்க எந்த இடம் நல்ல இடமோ அந்த இடத்துக்கு போலான்னு இருக்கேன். டேய், என்னடா கேட்டதுக்கு பதில் சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கிற? அது ராதாவோட விருப்பம் தான்ப்பா, என்னோட விருப்பம். ஓ, வெரி குட். லேடிஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். கீப் இட் அப், கீப் இட் அப். இது பாரு, நீங்க ரெண்டு பேரும் எப்போ இப்படிதான் பார்க்கணும். பின்னாடி வர்ற காரை அடித்து தூக்கிடுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன கார் நம்பர் வேறு மாதிரி இருக்கே. சரி, ஆசை வாங்கியாச்சு. நமக்கு எதுக்கு வீணாராச்சு? அடித்து தூக்கிடுவோம். ஐயோ, லாரி வேற பின்னாடி வருது. பின்னாடி வர காரை அடிச்சு தூக்க சொன்னோம். இப்போ நம்ம கார் தானே பின்னாடி வருது. நம்மள அடிச்சு தூக்கிற போறான். பூமிகாவை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போணுமே. உலகமெங்கும் கொண்டாட்டம்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதான் சோறு. ஸோ மெட்ராஸ்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாட தான் இந்த வீடியோ. 1951 அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் புகாரி. புகாரி கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து சிக்கன் 65. அதாவது இந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சவங்களே வந்து புகாரி ஹோட்டல் தான். அண்ட் இதனால தான் வந்துட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் டாப் 10 ஃபுட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் சென்னை செகண்ட் ரேங்கில் இருக்குது.
ஐயோ, லாரி வேற பின்னாடி வருது. பின்னாடி வர காரை அடிச்சு தூக்க சொன்னோம். ஓ, நம்ம கார் தானே பின்னாடி வருது. நம்மள அடிச்சு தூக்கிற போறான். பூமிகாவை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போணுமே. பாத்தியா தேவிகா அவங்க அப்பா கிட்ட எப்படி விளையாடிட்டு வராங்க. என்னடா குட்டி, அப்பா பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிட்டியா? ஆமா சொல்லு, ஆமா சொல்லுடா. அப்பா மேல உனக்கு அவ்வளவு பாசமா? ஐயோ, ரொம்ப வேகமா வரானே, அடிச்சு தூக்கிடுவோம் போல இருக்கு. அண்ணா கொஞ்சம் வேகமா தான் போங்களேண்ணா. அக்கா ஏங்கா இவ்ளோ ஸ்லோவா போற, கொஞ்சம் ஃபாஸ்டா போக்கா. எதுக்குடி? அங்க பாரு அம்மா, அம்மா என்ன சொல்றாங்க? என்னடா சித்தி சொல்ற மாதிரி அம்மா ஸ்லோவா ஓட்டுறேன்னு சிரிக்கிறியா நீ? ஆமா சொல்லு, ஆமா சொல்லு, ஆமா சொல்லு. இப்ப என்ன ஃபாஸ்டா போணுமா? ஃபாஸ்டா போணுமா? அவளுக்கு ஃபாஸ்டா போணுமா? ஆமா தானம்மா? சரி இருங்க, இப்ப பாருங்க எப்படி ஓட்டுறேன்னு. இந்த ஸ்பீடு போதுமா? அக்கா நம்ம தாங்க ஓவர்டேக் பண்ணோம். மெதுவா போ பூமிகா. இருங்கம்மா, ஏதோ பாவம் ஆசையா கேக்குறால. லாரிக்காரன் வர வேகத்தை பார்த்தா அடிச்சு தூக்கிறோம் போல இருக்கே. இந்த பூமிகா வேற ரேஸ்கார ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போறா. விடக்கூடாது. ஆமா ராதா, அவங்க ஓவர்டேக் பண்ணதுக்கு நம்ம எதுக்கு டாடா காட்டணும்? நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம், நம்ம டாடா காட்டுவோம். அப்படி அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. அந்த காரை ஓவர்டேக் பண்ணுங்க. பாத்தியா, நம்மளே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. நிறுத்து. வண்டி என்னாச்சு? பொம்மை விழுந்துச்சு, ஒரு நிமிஷம். வண்டி இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. யோ, இனியே எப்படி வந்து வண்டி எடுத்துற? நான் எங்க சார் வண்டி நிறுத்தினேன்? குழந்தை தெய்வ குழந்தை போல இருக்கு. பார்த்ததும் வண்டி நின்னு. அதெல்லாம் சரிங்க. குழந்தைக்கு ஏதாவது ஆயிரம் என்ன பண்றது? இனிமேல் வந்து பார்த்து ஓட்டுங்க. ஒரு நிமிஷத்துல என்ன நடக்குது? தேவிகா அவங்க என்னாச்சு? நேரம் நல்லா இருக்கு, அதான் தப்பிச்சிட்டாங்க. சரி சரி, நீ பதறப்படாத, பதறப்படாத. என்னடா செல்லம், பயந்துட்டியா? சரி வாங்க 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 வாங்க, வாங்க போலாம். இனிமேல் ஏதாவது பார்த்து வாங்க. ஆண்டவா. தம்பி தம்பி நில்லுங்க. நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கீங்க. சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் இருக்குல்ல. அக்கா வரேம்மா, சீக்கிரம் வாங்க. ஆமாப்பா நந்து, இந்தாம்மா. இப்போதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அதனால திஷ்டி கழிச்ச பிறகுதான் வீட்டுக்குள்ள போ. ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. சரிடா.
இதை கீழே கொட்டிட்டு வந்துருங்க. வாங்க தம்பி, உள்ள வா. போங்க போங்க உள்ள போங்க. வாங்க. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. ஏமா பொண்ணு மாப்பிளைக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நந்து, ராதா, நீங்க 2 பேரும் மேல ரூம் போயிட்டு ஃப்ரெஷன் பண்ணிட்டு கீழே சாப்பாடு கொடுத்துருங்க. ஓகே சரி ரைட். சரிங்க மாமா. வாங்க 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 வாங்க, நம்ம உள்ள போலாம். நீ வா. நில்றா. ரூம் போறதுக்கு என்ன தயக்கம்? Why this hesitation? Go. மதனும் பூமிக்காவும் தப்பிச்சிட்டாங்களே. என்ன நோக்கத்தோடு இவன் தாலி கட்டியிருப்பான்? ஒருவேளை திருந்திட்டானா? இல்ல திருந்துற மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்த பாக்குறானா? இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. இப்ப எதுக்கு இப்படி பாக்குற? இல்ல மாமா முன்னாடி ஹனிமூனுக்கு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, அதுவும் நான் விரும்புற இடத்துக்கு. அதுக்கு இப்ப என்ன? இல்ல நிஜமாவே அப்படி நீ உன் மனசார சொன்னியா, இல்ல ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போற மாதிரி என்ன நைஸா கூட்டிட்டு போய் என் கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறியா நந்து? மாமா முன்னாடி உன்னை சந்தேகப்படுற மாதிரி இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை விட்டு கொடுக்காம பேசினேன். என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு தாலி கட்டின புருஷனாச்சே. தாலி கட்டின புருஷனா? பாட கட்ட போற புருஷன். நான் இந்த மாதிரி கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத நந்து. உன்னை கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி கட்ட வச்சதால என் மேல உனக்கு கோபம் இருக்கும்ல? கோவமா? கொலவெறியோட இருக்கண்டி. கூடிய சீக்கிரம் உன்னை காலி பண்றனாலியான்னு பாரு. அதுக்காக தான் ஒவ்வொரு நிமிஷமும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நந்து யோசிக்கிற? என்ன கொல்ல வேற ஏதாவது திட்டம் போடுறியா என்ன? நான் தோத்துட்டேன் ராதா. உன்கிட்ட தோத்துட்டேன். உன்னை ஜெயிச்சு என்னால வாழ முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மேல எனக்கு கோபம் இருந்ததெல்லாம் உண்மைதான். உன்னை ஏமாத்திட்டு வேற ஒரு வாழ்க்கையை தேடி போகணும்னு நான் முடிவு பண்ணதும் உண்மைதான். நான் ஒத்துக்கிறேன் ராதா. ஆனா உன்னை எதிர்த்து என்னால எதுவுமே பண்ண முடியலையே. நான் இப்போ உண்மை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன் ராதா. நீ என்னை நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, இதுதான் உண்மை. நல்லவங்களோட சக்தி உனக்கு பலமா இருக்கும்போது என்னோட எந்த முயற்சியும் பலிக்காதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ராதா. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ராதா, என்னோட இந்த கசப்பான அனுபவம் எனக்கு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருச்சு ராதா. நாம வாழற வரைக்கும் உனக்காக நானும் எனக்காக நீயும் வாழ்ந்துட்டு போயிருவோமே. இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் உன் மனசுல இருந்து அழிச்சிரு. என்ன ராதா அப்படி பாக்குற? இன்னுமா என் மேல உனக்கு நம்பிக்கை வரல? அப்பா சொன்ன மாதிரி உன்னை ஹனிமூனுக்கு எங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லு, நான் செய்றேன். தாலி கட்டின புருஷனை நம்பலன்னா அப்புறம் வாழற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு குடிசையில நீங்க குடும்பம் நடத்த விருப்பப்பட்டா கூட நான் உங்க கூட வர தயாரா இருக்கேன் நந்து. வைக்கிறேன்டி, உன்னை வாழ வைக்கிறேன். எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாரு.
சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பச்சை முகத்தழகாயரசா ஆண்டிப்பட்டி கனவா. அவன் அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே